வணக்கம் and welcome to Restore It தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வச்சுங்களேன், இந்த suzuki access 125 இருக்குது இல்லையா, இதோட ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான். ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டியை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு அப்படியே ஒரு தனி செப்பரேட் வீடியோவாக இதுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போட்டுருவோம். அதில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்கிறோமேனு இந்த வீடியோவில் நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா என்னோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதுக்கு சரி, நான் பத்தியமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் and welcome to Restore It தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு டீசென்ட் டிசைன். அது இல்லாமல் இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எல்இடி லைட்ஸு, இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸோடையும் வருதுன்னும் போது நம்ம இந்த ஸ்கூட்டரை நிச்சயமாகவே நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு, அதுக்கடுத்து சிட்டி கெமிட்ஸுக்கு, அதுக்கடுத்து ஆஃபீஸ் யூசேஜ், இது மாதிரி விஷயங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இதோட சீட்டிங்கு, அந்த சஸ்பென்ஷன் செட்டப்பு, அதோட ரைடிங் குவாலிட்டி எல்லாமே செம்ம கம்ஃபர்ட். இதோட காம்படிட்டரில் இந்த ஆக்டிவாலாம் வரும் இல்லையா, இந்த ஆக்டிவால எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக தெரியுது. எல்லாமே நல்லா இருக்கும், பட் ஆனால் அந்த சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நம்ம சுசுகி ஆக்சஸில் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வண்டியோட ஹேண்டிலிங்குமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா வண்டியோட டோட்டல் வெயிட்டே ஒரு 104 kg கிட்ட தான் வருது. அதனால் வண்டியோட ஹேண்டிலிங்கில் உங்களுக்கு பெருசாக எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே ஓட்டலாம். அதுக்கடுத்து சீட் ஹைட்டை பொறுத்த அளவுக்கு 773 mm ஷார்ட் ரைடர்ஸ் நீங்கள் நிச்சயமாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓரளவுக்கு கம்மி ஆகிட்டு தான். அதுக்கடுத்து வண்டியோட ஃபீச்சர்ஸை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் நம்மளுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துறாங்க. அந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், இது மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நல்லா கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால ஃபீச்சர் விஷயத்துலாம் வண்டியில் டவுட்டே தேவைங்க, நல்லா சூப்பரான ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது இந்த வண்டியில். பட் என்ன இப்போ வர நிறைய ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டாப், அது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு இல்லை ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா நம்ம வண்டியை இக்னேஷன் யூஸ் பண்ணாமலே ஈஸியாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இந்த கில் சுவிட்ச் கூட யூஸ் பண்ணாமலே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ வர நிறைய ஸ்கூட்டர்ஸில் இருக்குது, பட் ஆனால் இதில் இல்லை. பட் இருந்தாலும் இதில் கில் சுவிட்ச் இருக்குது, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அது கொடுத்துருந்துருக்கலாமான்னு ஒரு ஃபீல். சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த இன்ஜின் செக்மெண்ட்டை பார்ப்போம். இன்ஜின் செக்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினாலும் பார்த்தோன்னா ஒரு 8.6 bh ஆஃப் பவர், 10 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நமக்கு புறமா வச்சுக்கலாம் வண்டியால் டாப் ஸ்பீடு ஒரு 90 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க, பட் அதுக்கு மேலேயும் போகுது. இருந்தாலும் இந்த 90 km/h வரைக்கும் நான் இந்த வண்டியில் போகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடில் அந்த ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுமார் தான். பிரேக்கிங் என்ன தான் டிஸ்கே கொடுத்தாலும் இல்லை நம்மளுக்கு ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது, நார்மலான பிரேக்கிங் சிஸ்டம் தான். அடிச்சிங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதுக்கு நான் பிரேக்கிங்கை மொக்கன்னு சொல்லுங்க. இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ரேஞ்சுக்கு போதுமான பிரேக்கிங். ஆமாம், ஸ்கூட்டினா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டும், ஒரு 50 to 40, அதாவது இந்த 40 to 50, இந்த 60 அதிகபட்சம் இந்த ரேஞ்சிலே தான் ஓடிட்டு இருக்கும் இல்லையா. இந்த ரேஞ்சுக்கு இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் செட்டப்னால ஒரு பர்ஃபெக்டான பிரேக்கிங் சிஸ்டம், ட்ரம் பிரேக்குமே நல்லா இருக்குது. அதனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த பிரேக்கிங் செக்மெண்ட்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு பெருசாக குறையில்லை, ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. அந்த வண்டியோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா கம்பெனியில் ஒரு 48 km/l கிளைம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் ஒரு தாட்டி மைலேஜ் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதை விட நிச்சயமாக நல்லா தான் இருந்துச்சு, ஒரு 50 km/l. பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஹைவேஸ்லேயே ஒரு டீசெண்டான ஸ்பீடுனா ஒரு 40 to 50 இது மாதிரி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். அப்போ எங்களுக்கு 50க்கு மேலே தெரிஞ்சு. இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லும் போது ஒரு 50 km/lன்றதை ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தா கூட நிச்சயமாகவே இந்த வண்டி 45 km+க்கு நிச்சயமாக மைலேஜ் தரும். அதுக்கடுத்து இந்த இன்ஜினில் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சா வச்சுங்களேன், நான் இந்த விஷயத்தை அடித்து சொல்லுவேன். அதுனா இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டு. ஆமாம், இன்ஜின் செம்ம ரிஃபைண்டுங்க. அதனால் இன்ஜினுக்கு எதாவது ஆகிடுமோ, அடிக்கடி செலவு வைக்குமோ, அந்த மாதிரி சீனே இந்த வண்டியில் கிடையாது. வண்டியோட இன்ஜின் நல்ல ரிஃபைன்மெண்ட்டோடு இருக்குது. அதனால் உங்களுக்கு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே இருக்குது, அதுனா இந்த வண்டியோட பில் குவாலிட்டி. ஆமாம், வண்டியோட பில் குவாலிட்டிலையுமே வேறு லெவல், செம்ம சூப்பரான ஃபிட் அண்ட் ஃபினிஷிங். ஆமாம், எங்கேயுமே அன்னிவனான கேப்ஸையும் பார்க்க முடியல, குவாலிட்டி கம்மியான காம்பனன்ஸையும் பார்க்க முடியல. எல்லா இடத்துலையும் நல்ல குவாலிட்டியான காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பில் குவாலிட்டியுமே அச்சா
அதனால் ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, சூப்பர் ரிஃபைண்டான இன்ஜின், அதில் நல்ல ஒரு மைலேஜ், அதுக்கு எடுத்து ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இதை மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிற ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூட்டர். சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த ஸ்கூட்டரை பற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங்கை பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியன்ட்டு 96,000 இருக்குது. உங்களுக்கு டாப் எண்ட் வேரியன்ட்னு பார்த்தா ஒரு 1,02,000 கிட்ட வருது. இந்த 1,02,000 உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், நல்ல ரிஃபைண்டான இன்ஜின், சூப்பரான பில்ட் குவாலிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வருது. அதனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை அஃபோர்ட் பண்ணலாமானா நிச்சயமாகவே அஃபோர்ட் பண்ணலாம். ஒர்த்தியான ஒரு ஸ்கூட்டர். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூட்டரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.